இந்த ஜாதகர் 50+ வயதுடையவர். மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறந்தவர். லக்னாதிபதி செவ்வாய் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளார். ஜாதகருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் சென்ற ஆண்டு 2024 ஆரம்ப காலகட்டத்தில் ஜாதகம் பார்க்க வந்தார். அப்போது அவருக்கு புதன் திசை, புதன் புத்தி, ராகு அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. வரும் வாடிக்கையாளர்களிடம் நடப்பு புத்தி, சென்ற புத்தியில் நடைபெற்ற சில சம்பவங்களை கூறுவேன். சரியா தவறா என்பதை ஜாதகர் கூறுவார். ஜாதகர் கல்வி நிலையம் உட்பட இதர பல தொழில்களையும் செய்து வருகிறார். நான் கிரக பார்வைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் இடம் மாறிய அமர்ந்த நிலையையும் எந்தெந்த பாவங்களோடு எவை தொடர்பு கொள்கின்றன என்பதவற்றையும் பார்வைகளையும் அதன் இணைவைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். அவரிடம், சார், இந்த புதன் திசை, புதன் புத்தியில் தற்போது ராகு அந்தரம் நடக்கிறது. இதற்கு முந்தைய செவ்வாய் அந்தரத்தில் தங்கள் நிறுவனங்களில் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் பணிக்கு சரியாக வராமல் இருந்து அதனை நீங்கள் கண்டிக்க போய் அவர் சிலருடன் வந்து உங்களிடம் நஷ்ட ஈடு கேட்டாரா? நீங்கள் கொடுத்தீர்களா? அந்த ஊழியர் பெண்ணாக இருக்க வாய்ப்பு அதிகம் என்றேன். ஆம், நடந்தது. பிரச்சனை சற்று பெரிதாக இருந்தது. இழப்பீடு கொடுத்தேன் என்றார். லக்னாதிபதி செவ்வாய் 1-8 6ஆம் இடத்தில் உள்ளார். இடம் கொடுத்த புதன் 3-6 அதிபதியாகி 3ஆம் இடத்தில் ஆட்சி. உடன் 4ஆம் அதிபதி சந்திரன். இவர்களுடைய பார்வை 9ஆம் இடத்தில் விழுந்து செவ்வாய் பார்வை 12ஆம் இடத்தில் உள்ள சனி மீது விழுகிறது. சனி 10-11 பாதகாதிபதியாகி 12ஆம் இடத்தில் உள்ளார். செவ்வாயும் அவரும் பரஸ்பர பார்வை. 3ஆம் இடமும் சனியும் ஊழியர்களை குறிப்பது போல 7ஆம் இடமும் குறிக்கும். 2-7 சுக்கிரனும் 9-12 குருவும் 4ஆம் இடத்தில் இருந்து குரு 8-10-12ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். ஆக தொழிலாளர் பிரச்சனை, பஞ்சாயத்து, பண நஷ்டம். இந்த செவ்வாய் அந்தரம் டிசம்பர் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை நடந்தது. இதற்கு முந்தைய சந்திர அந்தரத்தில் அக்டோபர் 2023 முதல் டிசம்பர் 2023 வரை 3-6 புதனுடன் 4ஆம் இட சந்திரன் சம்பந்தப்பட்டு 1-8 செவ்வாயும் 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் 4 கட்டடம், 8ஆம் இடம் என்பது மாடி. 3-6-4 சேரும்போது ஆல்டர் செய்வது, புதுப்பிப்பது. உங்கள் நிறுவனங்களில் ஒன்றில் கட்டடத்தின் மேற்பகுதியில் ஆல்டர் செய்து புதுப்பித்தீர்களா? சனி சம்பந்தப்படுவதால் அதன் மேற்கூரை தகரத்தால் அமைத்தீர்களா என்று கேட்டேன். மேலும் 8ஆம் இடம் சம்பந்தம் தொடர்பாக அதை பகுதியாக பிரித்தீர்களா? இடையில் சுவர் வைத்தீர்களா என்று கேட்டேன். ஆம், கல்வி நிறுவனத்தின் மேல் மாடியில் ஒரு சுவற்றை இடித்து அதனை 3 அறைகளாக தடுத்தேன். மேற்கூரையை தகரத்தால் அமைத்தேன் என்றார். ஆக இங்கு எதுவுமே விதியின் வசம், நம் கையில் எதுவும் இல்லை.